பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய மகிமையால் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய பாதம் சேருகிற ஒவ்வொருவரும் அவருடைய அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய பாதம் சேருவோம், ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாதம் சேர வேண்டுமே, எனக்கு பாதம் சேர வேண்டுமே. முகத்தை காணவே புகழை பாடவே பாதம் சேர வேண்டுமே. ஐயா பாதம் சேர வேண்டுமே, பாதம் சேர வேண்டுமே. எனக்கு பாதம் சேர வேண்டுமே. முகத்தை காணவே புகழை பாடவே பாதம் சேர வேண்டுமே. ஐயா பாதம் சேர வேண்டுமே. பாவி என்னை மீட்கவே, பாவத்தையே போக்கவே பாசத்தோடு பார்க்க வேண்டுமே. என்னை பரிவோடு உயர்த்த வேண்டுமே. பாவி என்னை மீட்கவே, பாவத்தையே போக்கவே பாசத்தோடு பார்க்க வேண்டுமே. என்னை பரிவோடு உயர்த்த வேண்டுமே. என்னை பரிவோடு உயர்த்த வேண்டுமே. பாதம் சேர வேண்டுமே, எனக்கு பாதம் சேர வேண்டுமே. முகத்தை காணவே புகழை பாடவே பாதம் சேர வேண்டுமே. ஐயா பாதம் சேர வேண்டுமே. இணையில்லா செல்வமே, என் நேச கர்த்தரே, என்னோடு வருவாயப்பா. எனக்கு ஆறுதல் தருவாயப்பா. எனக்கு ஆறுதல் தருவாயப்பா. இணையில்லா செல்வமே, என் நேச கர்த்தரே, என்னோடு வருவாயப்பா. எனக்கு ஆறுதல் தருவாயப்பா. எனக்கு ஆறுதல் தருவாயப்பா. பாதம் சேர வேண்டுமே, எனக்கு பாதம் சேர வேண்டுமே. முகத்தை காணவே புகழை பாடவே பாதம் சேர வேண்டுமே. ஐயா பாதம் சேர வேண்டுமே. கண்ணீரால் நனைத்து பாதம் விழுந்தேன், என் துயரம் தாங்கும் அப்பா. எனக்கு வல்லமை தாருமப்பா. எனக்கு வல்லமை தாருமப்பா. கண்ணீரால் நனைத்து பாதம் விழுந்தேன், என் துயரம் தாங்குமப்பா. எனக்கு வல்லமை தாருமப்பா. எனக்கு வல்லமை தாருமப்பா. பாதம் சேர வேண்டுமே,
எனக்கு உம் பாதம் சேர வேண்டுமே. உம் முகத்தை காணவே உம் புகழை பாடவே உம் பாதம் சேர வேண்டுமே. ஐயா உம் பாதம் சேர வேண்டுமே. உம் பாதம் சேர வேண்டுமே. எனக்கு உம் பாதம் சேர வேண்டுமே. உம் முகத்தை காணவே உம் புகழை பாடவே உம் பாதம் சேர வேண்டுமே. ஐயா உம் பாதம் சேர வேண்டுமே. ஐயா உம் பாதம் சேர வேண்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடவுளை துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை என்ன என்று நாம் சற்று கவனிப்போம். இன்று யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரம் 22வது இறை வசனம் முதல் ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுகிறார். இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தமது அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்கள் மட்டும் 5000 பேர் உண்ணும் அளவிற்கு குழந்தைகள், பெண்கள் நீங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த அற்புதத்தினுடைய விளைவு, மக்கள் இப்பொழுது கூட்டம் கூட்டமாக படகுகளில் வந்து அந்த இடத்தை அடைந்தார்கள். அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க. இயேசு இதில் போனாரா போகலையா, அவர்கள் அங்கே பேசி அதை பற்றி பரபரப்பாக பேசி அவர் இயேசு எங்கே சென்றார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அப்போ இயேசு அங்கே தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்கள் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். எதற்காக என்றால் உணவு கிடைத்தது. அது ஒரு மிகப்பெரிய அற்புதம். இந்த இடத்துக்கு போனால், இயேசுகிட்ட போனால் அவர் நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருவார், அதனால் செல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு சில ஆலயங்களில், அது எந்த மதமாக இருந்தாலும் ஒரு சில பழக்கங்கள் இருக்கிறது. சாப்பாடு போட்டால் கூட்டம் வந்து விடுகிறது. அப்போது இந்த கூட்டம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் செல்கிறதா, அல்லது இந்த கூட்டத்தை போன்று இயேசுவை பின்தொடர்ந்த அந்த கூட்டத்தை போன்று அங்கே சென்றால் உணவு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் வருகிறதா?
நம்மிலும் அநேகம் பேர் உணவு மட்டுமல்ல, சுயநலத்தோடு நம்முடைய அணுகுமுறைகள் இருக்கலாம். இந்த இடத்திற்கு சென்றால் எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு என்ன கிடைக்கும், ஆலயத்திற்கு வா என்று சொன்னால் அங்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என் வேலைகளை விட்டுவிட்டு நான் ஆலயத்திற்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு எண்ணமும் என்ற ஒரு கேள்வியும் சிந்தனையும் இன்று ஒரு சிலருக்கு எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவது, நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய விண்ணக சம்பந்தப்பட்ட காரியங்களை தேடுங்கள், கடவுள் அனுப்பியவரை நம்புங்கள். நம்முடைய பணி என்னவாக இருக்கட்டும், இயேசுவை நம்புவதாக இருக்கட்டும். இயேசுவை நம்பி நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை நகர வேண்டும், சாதாரண அற்ப காரியங்களுக்காக அல்ல என்பதை இயேசு இன்று நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே என் அன்பு மக்களே, இந்த நற்செய்தியிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுவது, நீங்கள் வெளி அடையாளங்களை அல்ல, அந்த ஊருக்கு சென்றால் எனக்கு இது நடக்குமா, ஆலயத்திற்கு சென்றால் எனக்கு இது நடக்குமா என்றெல்லாம் அல்ல, மாறாக இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையின் பொருட்டு நீங்கள் வர வேண்டும் என்பதை இயேசு அறிவுறுத்துகிறார். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you all. திருப்பாடல் 69ஆம் அதிகாரம் 3வது வசனம். கத்தி கத்தி களைத்து போனேன், தொண்டையும் வறண்டு போயிற்று, என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின. எப்படி ஆயிட்டான் சொல்லுங்க? என் கண் என்ன ஆயிட்டு? சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, என் கண் என்ன ஆயிட்டு? பூத்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் நோக்கி பார்க்க வேண்டிய நான் எங்க பார்த்துட்டு இருக்கேன்? கீழ் நோக்கி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையில விரக்தி, வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனை, வாழ்க்கையில சந்தித்த ஏமாற்றம், இதெல்லாம் உங்களை எங்க கொண்டு போயிட்டுனா ஒரு நடபனமா அப்படியே உங்களை ஒரே இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டு, அல்லேலூயா, கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக நம்பிக்கையோட காத்திருந்தா நீ என்ன செய்வ தெரியுமா? கழுகை போல உயரே எழும்புவாய். ஆமென். அதனால அழகா சொல்லுவாங்க, கழுகு வானத்துல பறக்குமா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கழுகு. நீங்க கழுகிட்ட இருந்து படிச்சுக்கோங்க. கழுகிட்ட இருந்து ஒவ்வொன்றிட்ட இருந்து படிக்கிறதுக்கு நிறைய பாடம் இருக்கு. கழுகு வானத்துல பறக்கும். அல்லேலூயா. அது பறக்கும் போது காக்கா வந்து பின்னால போய் கொத்துமா. பிரைஸ் தி லார்ட். உடனே கழுகு பதிலுக்கு கொத்துமா. அழகா சொல்றாங்க, கழுகு பதிலுக்கு போய் என்ன செய்யாது? காக்காவை போய் தீண்டாதான். கழுகு என்ன பண்ணும்னா அதை விட மேல பறக்குமா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, குப்பை அள்ளி போட்டா நீனும் குப்பை அள்ளி போட்டே இருக்க போறியா? இன்னைக்கு இதை மட்டும் பாருங்க, சிலர் அப்படியே தான் இருப்பாங்க. அவ குப்பையை கொட்டுறான், நானும் குப்பையை கொட்டுறேன். அவ திட்டுறா, நானும் திட்டுறேன். அவ சபிக்கிறா, நானும் சபிக்கிறேன். நீ சில பேர் எத்தனை ஜப கூட்டத்துக்கு வந்தாலும் சுபாவம் மட்டும் என்ன செய்யாது, அது பிறகு சொல்லுவாங்க ஒண்ணுமே நடக்கலாம். எப்படி நடக்கும்? அல்லேலூயா. கழுகு காக்கா கொத்திச்சான். பறந்துகிட்டு இருக்கிற கழுக காக்கா கொத்துதுங்க. உடனே கழுகு ரிப்பீட் பண்ணி அதுவும் போய் கொத்தாது. என்ன செய்யுது? டேய், நீ இவ்வளவுதான்டா பறப்ப அப்படின்னு கழுகு அதை விட மேலாக பறக்கும் பொழுது காக்காவை நினைச்ச முடியாது. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உன் லெவல் வேற லெவல்ப்பா. நீ அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற சாரா, உன் லெவல் வேற, நீயே மற்றவங்களை பார்க்குற. பிரதர், நீங்க ஏன் பிரதர் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, அவங்க என்ன தீண்டுறாங்க, இவங்க என்ன தீண்டுறாங்க, இவங்க என்ன பண்றாங்க. ஒன்னும் இல்லை, நீ அவங்கள விட்டு மேல போப்பா, உன் லெவல் வேறப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுகு போல மேல போக வேண்டியவப்பா. அவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? தேவன் உங்களை மேலாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா.
இந்த உலகத்துல சின்ன வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் நீ, உனக்காக மேலான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார்.